வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு முன்னிட்டு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இது பொங்கல் வந்து எல்லாருமே கொண்டாடுறது. அதில் ஜாதி மதம் பார்க்காம விவசாயிகளுக்காகவும் சூரிய பகவானுக்காகவும் எல்லாருமே செய்கிறது. அதுதான் இன்னைக்கு பொங்கலோட விசேஷம். அதுக்காக இன்னைக்கு ஸ்வீட்டாக ஒரு கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சரிசி ஒரு 200 கிராம் எடுத்துருக்குது. அது வந்து இந்த பவுலில் அதில் கொட்டி நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசி தான் எடுக்கணும். சாப்பாட்டு அரிசி கூட எடுக்கலாம், இல்லை கொட்டை அரிசி மாரி அதுமாரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசி தான் போடணும் அதுக்கு. அதேமாதிரி இது பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் மாரி எடுத்துகிட்டு அதையும் தனியாக தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வைக்கணும். இது ரெண்டையும் இப்போ கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு ஊறிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பானலில் இல்லை குக்கர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அது வேக வைக்கிற மாதிரி பாத்திரம் ஒன்று வச்சுருக்குது. இப்போ அந்த அரிசி பருப்பை ஊற வச்சது இதில் சேர்த்துடலாம். பருப்பும் இதுலேயே சேர்த்துடலாம். இப்போ அரிசி ஒன்று இதில் போட்டோம். அதே இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் ஒரு பாதி ஊற்றிக்கலாம், 1.5. அதேமாதிரி பருப்பு இதில் ஒன்று போட்டோம். அதுக்கு இப்போ நம்ம 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, 1.5 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி. இப்போ அரிசியும் பருப்பும் போட்டோம். அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் மாரி ஊற்றிட்டோம்னா அது பொங்கி வராது, ரொம்ப பொங்கும். பால் ஊற்றுறதுனால பொங்கினே இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா இதோட கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும். மதியில் நம்ம திறந்து விட்டு ஒரு தடவை கிளறி விடலாம். அப்புறமா 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்கு கல்கண்டு வேணும். அந்தமாரி கட்டியாக இருக்கிற கல்கண்டு தான் போடணும். இதே டைமண்ட் ஷேப்பில் கூட வரும், ஆனால் அது போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. அதனால் இந்தமாரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் கல்கண்டு. அது அரிசி வெந்துன்னுக்கிட்டோம். அதுக்குள்ளே இது பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். திறந்து பார்க்கலாம். இது பால் ஊற்றுனதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுனே இருக்கணும். குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வெந்துன்னு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம மத்தியில் 2 தடவை கிளறி விட்டோம். அது பால் இருக்கிறதுனால அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடணும். தண்ணி பால் எல்லாமே சுண்டி போச்சு. இந்த கல்கண்டு அரைச்சி வந்த ஒரு மிக்சியில் அதுக்கு இதில் சேர்த்துடலாம். இந்த கல்கண்டு போட்ட உடனே அப்படியே இலகி அப்படியே கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதேமாதிரி ஆறணுமா திருப்பி லூஸ் ஆகிறது கெட்டி ஆகிடும். இப்போ எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு, இப்போ தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு சிட்டிகை மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இது பச்சை கற்பூரன்றது பால் பொங்கலுக்கு ஸ்வீட்னஸும் அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா தூள் பண்ணி போடணும். நம்ம கற்பூரம்னா தெரியாமல் கொடுத்துருவாங்க. அதனால் பச்சை கற்பூரம்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கணும் சமையலுக்குன்னு. இல்லைன்னா சாமிக்கு வைக்கிற பச்சை கற்பூரம் கொடுத்தா அது இதுமாதிரி பாய்சன் ஆகிடும். இப்போ கல்கண்டு, பச்சை கற்பூரம், உப்பு எல்லாம் போட்டோம். அப்படி போட்டாலே நமக்கு கொஞ்சம் சுகர் தித்திப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை ஒரு 50 கிராம் மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ்ஸு கல்கண்டோடு அந்த சர்க்கரை போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்கண்டு சர்க்கரை ரெண்டுமே போட்டோம். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் முந்திரி வந்து நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துடலாம். ஒரு பானல் வச்சு ஒரு 50 கிராம் மாரி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதேமாதிரி 10 முந்திரி வந்து நல்லா பாதியாக உடச்சி வச்சுக்கிறோம். அது இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிவக்கக்கூடாது. அந்த பால் சாதத்துக்கு தான் நல்ல வெள்ளையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். போதும், வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து கொட்டிடலாம். சர்க்கரை கல்கண்டு நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது வந்து இப்போ கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுமாரி வித்தியாசமான பொங்கல் இருக்கும் இது.
அதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நான் வந்து சும்மா பாத்திரத்துலேயே வச்சு செஞ்சேன். நீங்கள் அதே மண்பானையில் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண்பானையில் விறகு அடுப்பில் வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க இதுமாரி கூட செய்யலாம். அப்படியே மாதிரி கலைமணி கிச்சனுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.